ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 817வது நாமாவளியாக ஓம் விஜயினே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஜெயசீலனாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் வெற்றி செல்வன், வெற்றி வீரன். அவர்கிட்ட தான் எல்லா விதமான வெற்றிகளும் நிலையாக இருக்கும். அந்த ஸ்வரூபம் குமார பரமேஸ்வரன். அதனால தான் அவருக்கு பேர் ஜெயந்திநாதர்னே பேர். அவரை வெல்வதற்கு இன்னும் ஒரு சக்தி, இந்த அந்நியமான ஒரு சக்தி இந்த உலகத்தில் எங்கேயும் இல்லை. அப்பேற்பட்ட அந்த இறைவன் அந்த வெற்றியோடு இருந்தாலும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா, அந்த வெற்றியினுடைய ரகசியம் என்ன அப்படின்னா சத்தியஸ்வரூபம். இறைவன் வேத மந்திர ஸ்வரூபா நமோ நமகான்ற மாதிரி சத்தியம் அப்படின்றது தான் இறைவன். சத்தியமாவது சரவண பவவேன்வர். அப்போ சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக இறைவன் இருக்கார். அவருக்கு அந்நியமான ஒரு வஸ்துவே இல்லை. அப்போ அவர் ஜெயிக்கிறதால என்ன பெருமை அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ சிவனுக்கு அஷ்ட வீரட்ட தலங்கள் இருக்குது. சுவாமி 8 விதமான வீரச் செயல்களை செய்தார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான அடியார்கள் எல்லாம் அழகாக பாடியிருக்கா. அது அவருடைய வீரமா அப்படின்னா, அதை நினைத்து பார்க்கும் பொழுது பிரம்மனர் 5 தலையில் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார், மன்மதனை எரித்தார், காலால் உதைத்தார், ஒரு யானையை அதனுடைய தோலை உரித்தார். இதெல்லாம் அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ணார். இப்படி 8 விதமான வீரச்செயலை செய்தார். அது சுவாமிக்கு பெருமையா அப்படின்னா கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் அவர் தானே இருக்காருன்னு சொல்லிட்டோம். அப்புறம் எப்படி அதை பெருமையாக நினைக்க முடியும் அப்படின்னா, அந்த செயல் எதை உணர்த்துது அப்படின்னா, இந்த சக்தியெல்லாம் ஒருங்கிணைந்தவராக இருக்கார், அசுர சக்திகளை அடக்கி ஆளக்கூடிய தன்மையோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அவர் இறைவன் புகழ்ச்சியை கடந்தவர். அப்போ அந்த வீர தீர செயல்களை எல்லாம் நம்ம பிரமிப்பாக பார்க்குறோம். அப்பா எப்பேற்பட்ட செயலெல்லாம் சுவாமி செய்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அதுக்கான ஆற்றல், அதுக்கான உந்துதல் நம்ம கிட்டேருந்து மனசுலேருந்து வெளிப்படும். அதுக்காக தான் அவர் அந்த செயல்களை எல்லாம் செய்கிறார். அப்போ அவர் அந்த வீர ரூபமாக பாவிக்கிறது, வெற்றி வேலனாக பாவிக்கிறது எல்லாமே எதற்காகனா, நமக்கும் அந்த மனோபலம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சுவாமியை அந்த வெற்றியெல்லாம் நம்ம போற்றி புகழறோம். அப்பேற்பட்ட அந்த வெற்றி ரூபமாக இருக்கக்கூடியவர். இப்போ வெற்றி இறைவன் வெற்றி அடைந்தது சொல்கிற மாதிரி அசுரர்களும் வெற்றி அடைஞ்சிருக்கா. கஜமுகாசுரன் வெற்றி அடைஞ்சிருக்கான் தவத்தில், இரண்யாட்சன் இரண்யகசிபு வெற்றி அடைஞ்சிருக்கான், ராவணேஸ்வரன் வெற்றி அடைஞ்சிருக்கான், எல்லாருமே வெற்றி அடைஞ்சிருக்கா. ஆனால் அவளுடைய வெற்றி எப்பேற்பட்டதாக இருந்தது, புகழக்கூடியதாக இருந்தது, ஆனால் நிலையானதாக இருந்ததா அப்படின்னா அந்த ஒழுக்கம் இல்லாததால் அந்த வீரமாகப்பட்டது நிலையற்றதாக எடுத்து. ஆனால் இவர் எப்படி இருக்கார்னா ஜெயசீலனாக இருக்கார். அதை தான் வள்ளுவ பெருமான் அழகாக சொல்லுவார். ஒரு மனிதன் வீரனாக இருக்கான், எல்லாத்தையும் அடக்கி ஆள்றான், வஞ்ச மனம் உடையவன் இருந்தான்னா அவனுடைய செயல் எப்படி இருக்கும், அவன் அந்த பஞ்சபூதங்களும் எப்படி நினைக்கின்றதை சொல்லுவார். வஞ்ச மனத்தான் படிற்று ஒழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும் அப்படின்றார். வஞ்ச மனம், அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடியவனுடைய அந்த திருட்டு நடத்தையை கண்டு அவன் உடம்போடு கலந்து இருக்கக்கூடியது. ஏன்னா பஞ்சபூதங்கள் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளுமே இருக்காது. நம்ம பார்க்குற பொருள், கண்ணுக்கு தெரிகிற பொருள், கண்ணுக்கு தெரியாத பொருள், எல்லாத்துலேயும் இந்த பஞ்சபூதத்தினுடைய கலவை இருந்தே தீரும். நமக்கு தான் அது தெரியாது. நம்ம சரீரமும் அது மாதிரி தான். அப்போ அந்த பஞ்சபூதங்கள் நீலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம்னு அந்த பஞ்சபூதங்களும் தமக்குள்ளே சிரிச்சிக்குமா. ஓ, இவன் இறைவனை ஏமாற்றிட்டதாக நினைக்கிறான், இவன் செய்த செயல் இவனுக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இதை செய்கிறான் அப்படின்னு அவன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களும் சிரிக்குமா. அதனால தான் கரப்பவர் தங்கற்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் அப்படின்னு அடியார்கள்லாம் நம்ம உணர்ந்து சொல்லியிருக்கா. அப்போ இந்த வீரம் வெற்றி எப்படி இருக்கணும்னா ஒழுக்கமான அந்த நிலையானதாக இருக்கணும். அந்த வடிவத்தில் குமார பரமேஸ்வரன் இருக்கார். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் விஜயினே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்ரமணியாய நமஹ.